புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நாராயணசாமியின் முதல் செய்தியாளர் சந்திப்பை நேரலையாக பார்க்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சபைதான் நாங்கள் அமைச்சர்கள் பேச முடிவு பண்ணோம். ஏற்கனவே நான் சொல்ல முடியாது. நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன்னு சொன்னா இது எங்க அமைச்சர்கள் நான் கலக்கல. நான் அரசு வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன், என் சொந்த வாகனத்தை பயன்படுத்த தனிப்பட்ட முறையில். அது என்னுடைய எண்ணமா இருக்கு. அது அமைச்சர்கள் அவங்க முடிவு விட்டு விடுறாங்க. அதனால சொல்ல மாட்டேன். ஆனா மற்றதெல்லாம் மற்ற அம்சம் தான் ஆளுநர் அவர்கள் எங்களோடு சுமூகமாக உறவோடு இருக்கிறார். நாங்களும் அவரோடு சுமூகமான உறவோடு இருக்கிறோம். நீங்க இடையில பிரச்சனை வழக்காக அது சம்பந்தமா இன்னொரு அமைச்சர் கூட்டல் சம்பந்தமா முடிவு பண்ண குறுகிய காலத்தை நடத்தும். அதாவது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இல்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தது இப்ப 1,23,000 குடும்பங்கள் அதனால பலன் அடைகிறாங்க. நான் டெல்லியில ஒரு பேட்டர்ன் இருக்கு. அடுத்த யூனியன் பிரதேசத்துல 50% சொல்லி அவங்க ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க. அதை மறுபரிசீலனை பண்ணி அதை எப்படி அதிகப்படியான மக்கள் பலன் பெறுவது செய்யணுமா நடவடிக்கை எடுக்கும். சார், ரங்கசாமி கவர்மெண்ட் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி அது மேல ஏதாவது விசாரணை மேற்கொள்ளப்படுது? அதாவது அது சம்பந்தமா அரிசி வாங்கியதுல ஊழல் சொன்னீங்க, அப்பா வாங்கியதுல ஊழல் நிறைய பட்டியல் மிக்சி கிரைண்டர் சொன்னீங்க. எங்க தேர்தல் வாக்குறுதல் சொன்னது தேர்தல் சமயத்தில் நாங்க சொன்னது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர்களுக்கு இலாக்கை ஒதுக்கிய பிறகு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதுல அவருக்கு சொந்த வேலையா போயிருக்காரு, அதனால வர முடியல. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். எங்க புதுவை மாநிலத்துல ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு எங்களுடைய எண்ணம், எல்லாருடைய எண்ணம் அதான். புதுவை மாநில மக்களுடைய மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்றது தான் எங்களுடைய நோக்கம். அது வரும்போது ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சு